ஒரு ஆபத்திலே அழிந்து போகிறதான மனிதனை காப்பாற்றுகிறது, விடுவிக்கிறதுதான் அங்கே ரட்சிப்பு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மனிதனுக்கு ரட்சிப்பு அவசியம் என்று கேட்டால், இன்னைக்கு மனிதர்கள் எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நான் நன்மை செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறேன், தீமை செய்ய வேண்டும் என்கிறதான விருப்பம் எனக்கு இல்லை. ஆனால் நான் அந்த தீமையை செய்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? தீமையான காரியத்திலிருந்து மனிதன் என்ன செய்ய முடியாது என்று கேட்டால், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. உங்களை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காகத்தான் தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட இருந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட வேண்டும்? பாவத்திலிருந்து எப்பொழுது விடுவிக்கப்பட வேண்டும்? சித்தத்துக்கு பிறகு இல்லை. இது மிகவும் அவசரமானது. பல வழிகள் அல்ல, ஒரே ஒரு வழிதான். அந்த ஒரே வழி யார் என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.